எனக்கு லாஸ்ட் வீக்ல இருந்தே லெஃப்ட் சைடு வலி, அப்புறம் செஸ்ட் பெயின் அந்த மாரி இருந்துட்டு இருந்தது. அப்போ இந்த டியூஸ்டே ட்ரை ஃபாஸ்டிங் டைம்ல நான் சிஸ்டர் கிட்ட சொன்னேன். அந்த மாதிரி எனக்கு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. கொஞ்சம் பிரேயர் பண்றீங்களான்னு கேட்டேன். அவங்க பிரேயர் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு பிளாக் இருக்கிறதா அவரு வெளிப்படுத்தினாரு. பிளாக்கு ரிமூவ் பண்ணிக்கிட்டாரு. சர்ஜரி இல்லாம ஆண்டவரே சர்ஜரி பண்ணி பெரிய ஒரு விஷயத்த ஆண்டவர் செய்திருக்காரு. அந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஸ்டார்ட் பண்றோம். அந்த பிரேயர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இருதயத்துக்காக, அதாவது அவங்களுடைய வலிக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். வலிக்காக ஜெபிக்கும் பொழுது எப்படி நடக்குதுன்னா, தே சேம் கரத்த எப்படி வச்சிருக்காருன்னா, இப்படி நம்ம வந்து தம் ஃபிங்கர் தெரியிற மாரி இருந்துச்சுன்னா, இருதயத்த பிடிச்சு வச்சிருப்போம்ல. ஒண்ணும் இல்ல. இப்ப தம் ஃபிங்கர் தெரியிற மாரி இப்ப இருதயத்த இப்படி பிடிச்சு வச்சிருப்போம்ல. அது போல சைடு வியூ தெரியுதுங்க. அவருடைய கரத்தினுடைய சைடு வியூ தெரியுது. அப்ப சைடு வியூ வந்து எப்படி இருக்குன்னா, அவருடைய தம் ஃபிங்கர் வந்து நல்ல வளமான விரல். அழகா வெள்ளையா வளமான விரல். சரிங்களா? அந்த விரலினுடைய நகம் கூட அவ்ளோ அழகு. இப்படி வச்சிருக்கிறாரு. சோ இதுதான் அந்த பிரேயர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே, அவருக்கு அந்த முன்னாடியே அந்த பர்ப்பஸ் ஆஃப் தி பிரேயர் தெரியறதுனால, இது ஒரு மினிஸ்ட்ரி ஊழியம் அப்படிங்கிறதுனால, அவர் என்ன பண்றாரு, அந்த இருதயத்துல அந்த தரிசனத்துல அந்த இருதயத்தினுடைய வால இப்படி புடிச்சிட்டு இருக்காரு. எனக்கா இதுல பிளாக் இருக்கா? இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணுமே தெரியாதுங்க. 0. எனக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஏதோ வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஷோல்டர் வலிக்குதுன்னு சொல்றாங்க. லெஃப்ட் கை வலிக்குதுன்னு சொல்றாங்க. பிரேயர் பண்ணலாம். இதுதான் நம்முடைய கான்செப்ட். வேற எதுவுமே நமக்கு தெரியாது. என்னமே தெரியாது. ஸ்கேன் ரிப்போர்ட் தெரியாது. ஆஞ்சியோ பண்ணல. எதுவுமே தெரியாது. இப்படி இருக்கு. இப்படி புடிச்சு வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம்க்கு அப்புறமா அந்த பெரும் விரல் மட்டும் நல்ல ஜூம்ல தெரியுது. இப்படி புடிச்சு வச்சிருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கா. ஜெபத்த புரோகிரஸ் பண்ணிட்டே போறோம். ஜெபத்த புரோகிரஸ் பண்ணிட்டே போகும் பொழுது, இப்படியாக ஆண்டவர் எனக்கு அப்புறம் கொஞ்ச நேரம்க்கு அப்புறமா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அவருடைய முகம், அந்த வாய் பகுதியில அவர் சிந்தின ரத்தம். முகத்துல அடிச்சிருப்பாங்க, முகத்துல என்னென்னமோ பண்ணினாங்க இல்லையா? அதுல ஒரு பக்கம் அப்படியே வடிந்து கொண்டிருக்கிறது. அப்படியே நல்ல பியூர் பிளட் ரெட் கலர்ல முகத்துல அப்படி வடிந்து இருக்கிறது. அப்போ ரத்தத்தை தெளிக்கிறோம்னு சொல்லும் பொழுது அவருடைய ரத்தத்தை நமக்கு காட்டுகிறார். அந்த பாடை அனுபவித்ததை காட்டுகிறார். இப்படியாக ஒரு காரியம் நடந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் தொடர்ந்து இருதயத்துல வலி சரியாகணும், ஷோல்டர்ல வலி சரியாகணும். இப்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த கரத்துக்காக ஜெபிச்சோம். அதாவது இந்த ஷோல்டர்ல இருந்து அவங்களுக்கு வலி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஷோல்டர தொடுங்க. ஷோல்டருக்கு ஷோல்டர்ல அ இற அ இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியாக ஆண்டவர் அந்த ஜெபத்தை மாற்றி ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இது எல்லாமே அவர் ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது தான். என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த ஜெபம்னு வரும்பொழுது, இந்த தரிசனத்திலிருந்து அவர் ஜெபிக்க வைக்கிறது தான். இப்படி செய்து கொண்டிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே பயப்படுற மாரி ஒரு தரிசனம். எப்படின்னா, அந்த ஷோல்டர்ல ஜெபிக்கிறதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த நேரத்துல ஷோல்டர கட் பண்ணி, ஒரு ரத்தத்துக்குள்ள முக்கி அந்த ஷோல்டர்ல இருந்து ஃபுல் கரம் கட் பண்ணா எப்படி இருக்குங்க? அதுபோல லிபி சிஸ்டருடைய கை தான் அது. அந்த கை வந்து ஃபுல்லா ரத்தத்தை தெளிக்கிறோம்ன்னும்போது என்ன ஆகும்? உடம்பு முழுவதும் ரத்தத்தை பூசுகிறோம்னா எப்படி இருக்கும்? அப்படி போல அந்த மெரூன் கலர்ல, ரெட் கலர்ல ஃபுல்லா அந்த கை மாறிடுச்சுங்க. இப்ப நீங்க உங்களுக்கு சொல்லும்பொழுது உங்களுக்கே ஒரு மாரி ஒரு சின்ன பயம் வரும். அந்த ஷோல்டர்ல இருந்து கட் பண்ணி கம்ப்ளீட்டா அவரு ரத்தத்துல நான் உன்ன சுத்திகரிக்கிறேங்கிறது தான் அந்த தரிசனத்தினுடைய மீனிங், அர்த்தம். இப்படியாக ஆண்டவர் வெறும் அந்த ஷோல்டர்ல இருந்து கை வரைக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஃபுல்லா பிளட். இப்படி ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை குறித்து ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் அந்த சரீரத்திலேயே ரத்தத்தை பூசுவது நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கு. கொஞ்ச நேரம்க்கு அப்புறமா வெள்ளை அங்கி போட்டிருக்கிற அவருடைய உருவம் அப்படியே சிஸ்டருக்குள்ள இணையிற
அந்த ஒரு தரிசனத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். விச் மீன்ஸ் என்னது? என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னோடு இசைந்து உனக்கு இருக்கிற நோயை சரி பண்ணுவேன். இதுதான் அந்த தரிசனத்தினுடைய அர்த்தம். இப்படியாக எப்படின்னா அவருடைய சைடு வியூ. I cannot able to see the face. I cannot able to see the entire body. கம்ப்ளீட் பாடி பார்க்க முடியல. ஆனா அவருடைய அங்கி அப்படியே ஒரே சரீரமாய் அப்படியே இணையப்படுகிறது. இசைந்து வேலை பார்க்கிறார். உள்ள இறங்கி ஸ்பிரிட்னால நிரப்பி இவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஸ்பிரிட்னால சிஸ்டரை நிரப்பி அங்க வல்லமை அந்த அந்த இடத்துலதான் வல்லமை காணப்படுகிறது. அப்ப அங்க இறங்கி வேலை பார்க்கிறார். இப்போ ஒரு விஷயம் இந்த தரிசனத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இருதயத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த பிடித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் அங்கு கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? என்ன டிடக்ட் பண்ணிருக்கிறாரு, என்ன அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, இப்படியாக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் நான் சிஸ்டர் கிட்ட கேக்குறேன், சிஸ்டர் ஏதாவது சம்திங் நடந்துச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு வலி சரியாயிடுச்சு சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஷோல்டர்லயும் கிளியர் பண்ணிருக்கிறார், ஷோல்டர் வலியும் சரி பண்ணிருக்கிறார். அப்பயும் கூட ஒரு சோர்வு, லைட்டா ஒரு சோர்வு முன்னாடி பிரேயர் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்புறம் நான் வலி இல்ல சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா டயர்ட்னஸ் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது கையில. கையில ஒரு டயர்ட்னஸ். ஒரு சர்ஜரி பண்ணா எப்படி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், அது போல ஒரு டயர்ட்னஸ் இது. இது வந்து கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இது பண்ணிருக்காருங்க. சரிங்களா? இப்ப இவர் ஒரு ப்ராசஸ் இதுதான். கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் அவருடைய உடம்பு அப்படியே இணைந்து இருக்கிற தரிசனத்துக்கு அப்புறமா ஒரு பேல் கலர்ல ஒரு பிளாக்க காட்டுறாருங்க. வெறும் லைட் மஞ்சள் கலர்ல இருக்கு. அது ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி, கொழுப்பு மாதிரி இருக்குங்க. அந்த கொழுப்ப மட்டும் காட்டுறாரு. பாத்தீங்கன்னா, அது ஒரு சின்ன ஸ்கொயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெக்டாங்கிள் ஷேப் அப்படின்னு. வெர்டிகலா நீட்டமா இருந்தா எப்படி இருக்குங்க? அது போல இப்படி காட்டுறாரு. கியூப் மாரி இருக்கு. நல்ல பேல் எல்லோ. இத காமிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லியிருக்கிறாரு, இது உள்ள இருக்கிற பிளாக்கு. இந்த பிளாக்க இலவசமா இவரு படுத்திட்டாரு. சரிங்களா? இந்த கைகளை வைத்து ஆப்பரேட் பண்ணி படிப்படியாக ஷோல்டர ரத்தத்தினால தோய்த்து இப்படியாக ரத்தத்தினால குணப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லி காட்டி, இப்படி படிப்படியா கடைசியில தான் இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிற கொழுப்ப காட்டுறாரு. இதுதான் எண்ட் ஆஃப் த ப்ராசஸ். விச் மீன்ஸ் he removed that block from the heart. இது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நடுங்குற ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. இப்படி அருமையா ஆண்டவர் செய்திருக்கிறாரு. இதுவும் பயங்கரமா இருக்கு. ஐயோ! சிஸ்டருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததான்னு நினைக்கும் பொழுதும் அது ஒரு இதுவா இருக்கு. இப்படியாக ஆண்டவர் அருமையா ஒரு ப்ராசஸ் செய்து காட்டியிருக்கிறார்.